பாரதியாரின் இல்லத்தை கூட பாதுகாக்க முடியாத நீங்கள் எங்கிருந்து தமிழை பாதுகாக்க போகிறீர்கள் என தமிழக அரசுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் மத்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 300 மாணவிகளை இணைக்கும் நிகழ்ச்சி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக அரசு தொடர்ந்து மக்களின் பிரச்சனையை புறக்கணித்து வருவதாகவும், மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதாக கூறி தாய்மொழி தமிழ் வழி கல்வியை எதிர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாரதியாரின் இல்லத்தை கூட பாதுகாக்க முடியாத நீங்கள் எங்கிருந்து தமிழை பாதுகாக்க போகிறீர்கள் எனவும், தொகுதி மறுவரை திட்டம் அறிவிக்கப்படாத ஒன்றுக்கு அனைவரையும் அழைத்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். வக்பு வாரிய மசோதாவிற்கு இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இது மதம் சார்ந்தது அல்ல, சாமானிய மக்களின் நிலம் சார்ந்தது, அவர்களின் உரிமை சார்ந்தது. மதத்தின் பெயரால் நடைபெறும் நடைமுறைகளை வழிப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தை சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் போல தெரிவிக்கிறீர்கள் எனவும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார்.